ஆயிஷா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் தருமபுரியிலேருந்து நான் உங்கள் டாக்டர் ஐஷா. சர்க்கரை நோயால் ஏற்படுற நாள்பட்ட ஆறாத புண்களாக இருக்கட்டும், இல்லை பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீசஸ்ன்னு சொல்கிற காலில் ஏற்பட்ட நாள்பட்ட புண்கள், இல்லை எனக்கு ஒரு சின்னதாக அடிபட்டுடுச்சு அதனால ஏற்பட்ட காயம் எனக்கு இன்னும் ஆறவே இல்லைன்னு இருந்தீங்கன்னா, இதுக்கு நிரந்தரமாக தீர்வு இருக்குது ஆயுர்வேதத்தில். ஆயுர்வேத சிகிச்சை மூலிமா கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கிற புண்களை நமக்கு ஈஸியாக குணப்படுத்த முடியும். இது நிறைய பேருக்கு இன்னுமே தெரியறதில்ல. நான் இப்போ ரீசன்ட் டைமில் இந்த ஒரு வாரத்திலே நான் குறைஞ்சது ஒரு 5 to 6 கேஸு இந்த டயபெட்டிக் ஃபுட் அல்சர்ஸ் மட்டுமே பார்த்துருக்கேன். இப்போ நம்ம ஐபியில் இருக்கிற ஒரு பேஷண்ட்டும் பார்த்தீங்கன்னா, அவங்க காலில் இருக்கிற 4வது விரல் ஆம்புடேட் பண்ணி எடுத்துட்டாங்க. அந்த கேஸும் அந்த ஆம்புடேட் பண்ண அன்றைக்கே அவங்க வந்தாங்க. அவங்களோட கண்டிஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளட் வேரியேஷன்ஸ் இருந்தது, சுகர் லெவல்லாம் ரொம்ப ஹையாக இருந்தது. இந்த சர்க்கரை நோய் எப்போ அதிகமாகுதோ, அதாவது ரொம்ப அன்கண்ட்ரோல்டான டயபெட்டிஸ் இருந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த டயபெட்டிக் ஃபுட் அல்சர்ஸ் எல்லாம் வரும். ஸோ இப்படி வந்தாலுமே கண்டிப்பாக நமக்கு அது சரி பண்ண முடியும். ஆயுர்வேதத்தில் அதுக்குன்னு சிறந்த சிகிச்சை இருக்குது. நம்ம ஹாஸ்பிட்டல்லே நிறைய கேசஸ் அந்த மாதிரி நம்ம சரி பண்ணியிருக்கோம். அதோட இமேஜஸ் எல்லாம் நான் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் வேணால் பாருங்கள். இப்போ ரீசெண்டாக இப்போ இருக்கிற ஐபி பேஷண்ட்டோட இமேஜும் நான் இதில் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். டே 1க்கும் டே 4க்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வித்தியாசம் பார்க்க முடியும். இப்போ இந்த பதிவு நான் போடுறதுக்கான முக்கியமான காரணம், இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு இருக்குது, இந்த புண்ணெல்லாம் நமக்கு கண்டிப்பாக சரி பண்ண முடியும், கியூர் பண்ண முடியுன்றதே நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ரொம்ப ஈஸியாக விரலை ஆம்புடேட் பண்ணி எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அது ப்ராப்பராக நமக்கும் பேஷண்ட்ஸ்க்குமே அது ப்ராப்பரான கைடன்ஸ் இருக்கிறது இல்லை. அதனால் அது இன்னும் ரீஅக்கரன்ஸ்க்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஏன்னா டயபெட்டிக் ஃபுட் அல்சர்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம சுகர் லெவலில் கண்ட்ரோலாக வைக்கலன்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீசஸாக இருக்கட்டும், இல்லை டயபெட்டிக் நியூரோபதியாக இருக்கட்டும், இல்லை டயபெட்டிக் ஃபுட் அல்சர்ஸாக இருக்கட்டும் நமக்கு பார்க்க முடியும், எஸ்பெஷலி அபவ் 40 இருக்கிறவங்களுக்கு. ஸோ அதுக்கான அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுன்றதுக்காக மட்டும்தான் இப்போ இந்த வீடியோ பதிவு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். டயபெட்டிக் ஃபுட் அல்சர் எந்த ஏரியாவில் நீங்கள் எங்கே இருந்தாலுமே தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக நமக்கு ஆயுர்வேதத்தில் அதுக்கான சிறந்த சிகிச்சை இருக்குது. அந்த புண்ணை கண்டிப்பாக நமக்கு கியூர் பண்ண முடியும். ஸோ இந்த அவேர்னஸ் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாலும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நான் நம்ம ஹாஸ்பிட்டலில் பண்ண ட்ரீட்மெண்ட் சேஞ்சஸோட அந்த இமேஜஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இதில் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் அதை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை கீழே வாட்ஸ்அப் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் உங்களோட டவுட்ஸோ என்னன்னாலும் கேட்கலாம்.